அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். அடுத்து வரக்கூடிய 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வக்ரகதியில் இயங்க போகிறார். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 12 முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரகதியில் இயங்குவார். கும்ப வீட்டில் ராகு குருவினுடைய பார்வை இருக்குதுங்க. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. 24ஆம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்கிரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்கிறாங்க. சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆடி 1ஆம் தேதி முதல் கடகத்துக்கு பிரவேசித்திருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதனும் இருக்காங்க. ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாங்க. அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகநிலை கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்க போகிறது அடுத்து வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 28ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயும் ராசியை மாற்ற போகிறாரு. இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னி ராசிக்குள்ள நுழையக்கூடிய ஒரு காலகட்டம். கன்னி ராசியினுடைய அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால புதனின் ராசிக்கு செவ்வாய் செல்வது அதனுடைய தாக்கமும் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையுமே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது சிலருக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சிலருக்கு மோசமான பிரச்சனைகள் நிறைந்ததாகவே இருப்போம். தற்போது இந்த கிரகங்களினுடைய அமைப்பு, சஞ்சாரம், கூட்டணி, பார்வையின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்குமா அல்லது தீமையாக இருக்குமா? எந்த நேரத்தில் அவங்க இந்த நேரத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில் விபரீதங்கள் ஏற்பட போகிறது, அந்த விபரீதம் என்ன மாதிரியான விஷயங்களில் ஏற்பட போகிறது, அது இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டா சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரர்கள் நாளைக்காக யோசித்து இன்றே சில திட்டங்களை போட்டு கமிட்டில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நன்மையை பயக்கும். இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இனி வரக்கூடிய காலம் அமைய பெறலாம். வருமானத்தை ரெட்டிப்பாக்குவது குறித்து சிந்திக்க தொடங்க ஆரம்பிச்சிடுவீங்க. 2வது குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் தொடங்கக்கூடிய யோகம் உண்டாக பெறுவீங்க. அதே மாதிரி புதிய வண்டி, வாகனம், மொபைல் போன்றவற்றை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை நிறைய கடன் வாங்க வைத்து அப்படி இல்லைன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை கொடுத்து தங்களை படாத பாடுபடுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கடன் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனமாய் இருப்பது நல்லதுங்க. ஜூலை 27ஆம் தேதி வரை இந்த நிலை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இந்த நேரத்தில் இருந்து கொள்ளுங்க. அதுவும் கேதுவுக்கு நேரடியாக ராகு பார்க்கறதுனால சட்டவிரோதமான தொழில்களை செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பாதிப்புகளில் சிக்கவும் நேரிடலாம். சிறு சிறு பிரச்சனைகள் போகும். 12வது வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்திருக்கிறதுனால எந்த ஒரு தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சுக்கிரன் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனால விரயத்தின் மூலமாக லாபத்தை கொடுத்தும் மீண்டும் விரயத்தை கொடுத்து விடும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் ஜூலை 28ஆம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. கேதுவால் நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகவும் செய்யலாம். அதன் மூலம் ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவங்க எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கிட்னி தொடர்பான
பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பதை விட்டுட்டு பறப்பதற்கு ஆசைப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயமும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தெரிந்தால் மட்டும் ஒரு விஷயத்தை செய்கிறதும் நல்லது. வாய் சவடால் விடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 40 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவங்க முதலீடு மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது உங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம். அதே சமயம் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகவும் நேரிடலாங்க. பேச்சில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய பிரச்சனையில் சிக்கி அவதிப்படவும் நேரிடலாம். குடும்பத்தில் தவறான புரிதல்களால் உறவுகளில் விரிசலும் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். பட்ஜெட் மோசமாகவும் செய்யும். பரிவர்த்தனைகளை தவிர்க்க வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் எதையுமே பொறுமையுடனும் விவேகத்துடனும் செய்ய வேண்டியது அவசியம். அதிலும் செவ்வாயினுடைய மோசமான விளைவுகளை தவிர்க்க நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே போல் இந்த காலம் மிகுந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நாட்டம் குறைய ஆரம்பிக்கும். காதல் வாழ்க்கையில் தவறான புரிதல்களால் பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். திடீரென்று செலவுகள் அதிகரிக்கும். இதனால் பணப்பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடும். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இந்த காலம் கிரகங்களினுடைய மோசமான தாக்கத்தை தவிர்க்க நீங்கள் அதிகமாக திட்டமிடலோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கவும் நேரிடலாம். குடும்ப வாழ்க்கையில் பதற்றமும் அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணையுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்க. இல்லைங்கிற பட்சத்தில் இழப்புகளை சந்திக்கவும் நேரிடும். புதிய வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதை தள்ளி போடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. மேலும் பார்த்தோன்னா எல்லா விஷயத்திலையுமே நிதானத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டியதும் அவசியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தலை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரத்தான் செய்யும். ஆனாலும் அந்த பிரச்சனைகளை சரியாக்க கடவுள் தங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியும் செய்வார். அதனால் இந்த காலகட்டத்தில் தெய்வம் தங்களை காக்கக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். எந்த அளவுக்கு தங்களை பிறர் பழி தீர்த்தார்களோ அதற்கு நிகரான பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் தங்களுக்கு அமைய பெறப் போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி கடவுள் உங்களை சோதிக்கத்தான் பிரச்சனையை கொடுக்க போகின்றார். கடவுளின் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து சென்றால் நீங்கள் பெரும் பாக்கியசாலியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் வந்தால் உண்மையை பேச பாருங்க. பொய் பேசி தப்பித்துக்கொள்ள வழியை தேட வேண்டாம். குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்திய காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் செய்யும். வியாபாரத்தில் முதலீடு செய்ய புதிய முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். வங்கி கடன் முயற்சி பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் சக்திக்கு மீறி எதையும் செய்து விடாதீங்க. அதே மாதிரி அகலக்கால் வைக்க வேண்டாம். பெரியவர்களது ஆலோசனையை கேட்டு நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எதிரிகளால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க.
வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்குங்க. அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும். வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூலாகிடும். சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க. நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க.